தந்தை, மகன், தூய ஆவியானவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் ஆசீர்வாதமாய் நாம் இருப்போம். நண்பர்களே, இனிய நாள். அவரை நம்புங்கள், நடக்கும். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் வாழ்வார்கள். இறை வார்த்தை தருகிற எசையா புத்தகம் 26வது அதிகாரம் 4வது வார்த்தை, ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என்ன இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும், இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலுமே நம்ம நம்பிக்கை அவர் ஒருவராக இருக்க வேண்டும். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாறை. அவர் பாறையாய் இருக்கிறார். அவர் வலிமையோடு என்னோடு இருக்கிறார். அவர் கூட நான் இருப்பதால் நான் நிகழ்ச்சி அடையேன். அவரோடு நான் இருப்பதால் நான் தோல்வி அடையேன். உன் பார்வையில தோல்வியா இருக்கலாம், ஆனால் நான் வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவார். இந்த உலக பார்வையில நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், செய்யாமல் போகலாம். ஆனால் நமக்கு தெரியும், நான் அவரோடு இருக்கிறேன். ஒரு நாள் இந்த உலகம் அதை உய்த்துணரும். நான் என்ன அறிகிறேனோ, நான் என்ன புரிகிறேனோ, நான் என்ன அனுபவிக்கிறேனோ, ஒரு நாள் இந்த உலகம் புரிந்து கொள்ளும். அப்போ என்ன முக்கியம்னா, நான் நம்பிக்கையோடு அவர் கூட இருக்கிறது, நான் நம்பிக்கையோடு அவர்கிட்ட தேடுறது. நம்ம தேடுவோம், ஒப்பு கொடுப்போம். நன்றி அப்பா. குறிப்பாக இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, வருட மதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை, கோடியற்பர் அந்தோணியா ஜெபத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனைக்கு செய்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவைகள் எல்லாம் பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களை தொடுங்க அப்பா, எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. பிள்ளைகளுடைய எண்ணங்கள் இயக்கங்களுக்கெல்லாம் பாதத்தில் வைத்து துதிக்கிறேன் ஆண்டவரே, நமக்கு ஆராதனை செய்கிறேன். பிரியமான இறை உறவுகளை, நம்பிக்கையோடு அவர்கிட்ட போகும்பொழுது வரும். அதுதான் இன்றைக்கு இறைவார்த்தை. பிரியமான அன்பு இறை உறவுகளே, மார்க் நற்செய்தி 5வது அதிகாரம் 21-43. அதில் 12 வருடங்களாய் ரத்தப்பக்கூடிய ஒரு பெண், தொட்டால் நலம் பெறுவேன். ஏராளமான மருத்துவரிடம் சென்றிருக்கிறார், தனக்குள்ளதெல்லாம் செலவழித்திருக்கிறார், பயணம் இல்லை. அப்போ இந்த பெண் தொடுவதற்கு முன்பாக 2 வகையான பிரச்சனைகள். ஒன்று உடல் உபாதை, அந்த 12 வருஷம் ரத்தப்போக்கு. எவ்வளவு வலி வேதனை, எவ்வளவு உடல் உபாதை அவர் அடைந்திருப்பார், எவ்வளவு மெலிந்து போய் இருப்பார், அந்த உடல் வலியினால் எவ்வளோ அவர் ஆட்கொள்ளப்பட்டிருப்பார், நோயினுடைய தாக்கங்கள் எவ்வளோ இருந்திருக்கும். ஆண்டவர் அந்த தாக்கங்கள் அனைத்திலும் வந்து விடுதலை. நீங்க என்னதான் உங்களுக்குள்ள புழுங்கி கொண்டிருந்தாலும் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துருங்க. இரண்டாவது அவரிடம் இருந்த பிரச்சனை என்னன்னா, மன விரக்தி. சோர்ந்து போயிருப்பார், தனக்குள்ள யாவற்றையும் விட்டிருக்கிறார். நண்பர்களோடு உறவாட முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட பேச முடியாது. ஏன்னா நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், நான் நல்லா இருந்தாலும் வெளியில போக முடியும். 12 ஆண்டுகளா ரத்தப்போக்கு. அப்ப இயல்பா அந்த பெண் சமூகத்தில் நடமாடி இருக்க முடியாது. அந்த கணத்துல அவர் விசுவாசத்தை கொண்டு வந்துட்டார். அவர் கடவுளிடம் தூரதான் இருந்தாரு. அவர் கடவுள்கிட்ட கோயில்கிட்ட போக முடியல, அவர் மக்களோடு இருக்க முடியல, ஜெபிக்க முடியல. ஆனால் அவர் விசுவாசம் கடவுள் கருகாமையில் இருந்தது. ஐயோ, வேலைக்கு போயிருக்க, கோயிலுக்கு போக முடியலையே, ஆஃபீஸில் இருந்தே கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் அமைதியாக உட்காந்து ஜெபி, ஜெபலை தாங்கி ஜெபி. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இருக்கிற ஆலயத்துக்கு சென்று ஜெபிங்க. பிரேயர் மட்டும் விடாதுங்க. விசுவாசம் என்றைக்கு ஆண்டவரோடு இருக்கும். அப்போ விசுவாசத்தை விடலை. நான் தொட்டா நலம் பெறுவேன். அவர் தொட்ட உடனே நலம் பெறுகிறார். நலம் தந்தது இயேசு. இயேசுவிடமிருந்து வந்திருக்கலாம். காரணம் அவர் விசுவாசம். ஆண்டவர் பார்த்தது அவர் நல்லவரா கெட்டவரா அல்ல, அவர் எங்கிருந்து வருகிறார் என்பது அல்ல. நீ நல்லவரா கெட்டவரா என்று அவர் பார்ப்பதில்லை. நீ எந்த நிலையிலிருந்து வருகிறான் பார்ப்பதில்லை. நம்பிக்கையோடு வரையா. அதான் சொன்ன, ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துருங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன் நம்பிக்கை தான் உன்னை குணமாக்கியது. அவர் அல்ல, அவர்கிட்ட தான் வந்தது, அவர் தான் குணப்படுத்தினார். ஆனால் காரணம் உன் நம்பிக்கை. நீங்க வேலை செய்யறதால தானே சம்பளம் வாங்குறீங்க. உங்க சம்பளம் கொடுக்கறது எஜமானா இருக்கலாம், உங்களுடைய ஓனரா இருக்கலாம், உங்க ஆபீஸா இருக்கலாம், உங்கள் நிறுவனமா இருக்கலாம். ஆனால் அது உங்கள் உழைப்புக்கு தான் கிடைக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உன் நம்பிக்கை, உன் நம்பிக்கையால் நான் சுகம் தருகிறேன். அன்பர்கள், கொண்டு வந்திருங்க. அதான் நம்பிக்கை. எப்பயுமே அவரோடு இருந்திருங்க. அதான் நம்பிக்கை. உங்க பிரேயரை முதன்மைப்படுத்துங்க. நம்பிக்கை எல்லாமே அனைத்துமே மாறும். ஜெபிப்போம். நன்றி அப்பா, வல்லவரே நன்றி. எங்கள் தேவைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் உள்ளதெல்லாம் பாதத்தில் வைத்து அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரை, வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, சாட்சியமா நாங்கள் வாழ, ஆண்டவரே, கிருபையால் நாங்கள் வாழ
ஆண்டவரே உங்கள் ஆசீர்வாதத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் தேவைகள், எண்ணங்கள், இயக்கங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். வல்லமையான இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னவெல்லாம் நீங்கள் கொண்டு வரீங்களோ, இதுவெல்லாம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்து திருப்பெயரால் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்களாக. தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்றே மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை கூடியிருப்பது அந்தோனியார் ஜெபத்தில் ஒரு விண்ணப்பங்களை எல்லாம் கமெண்டில் அனுப்புங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாருக்கு தேவையோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. டேக் கேர்.